தட்டி விடுவாங்க. இந்த கொடியை அங்கிட்ட எடுத்துருங்க. மூஞ்சில் நடக்கிறது மூஞ்சில் வர கொடி கிடக்கு. அடாடா ஐயா சுத்தமாக 4 கை போச்சு. ஒரு பக்கமே 6 கை இருந்துருக்கு. இல்லை இல்லை அங்கிட்டு வாங்கடா, பின்னாடி வாங்கடா. கை தட்டுங்க, கை தட்டுங்க. அற்புதங்க. சாமி ஆறுமுக சாமியினுடைய இந்த சிற்பம் வந்து ஆறுமுகம் கொண்ட முருகன் மார்பு சங்கிலி காணப்படுது. அந்த கையில் வந்து சக்தி கொடுத்துருக்காங்க. இந்த தோற்றம் வந்து 6 முகமுமே காமிச்சிருக்காங்க, பின்னாடியும் காமிச்சிருக்காங்க. இதனுடைய தோற்றத்தில் மயில் வாகனம் கொடுக்கப்பட்டிருக்கு. தாமரை பீடத்தில் மயில் வாகனத்தில் முருகன் இருக்கிற மாதிரியான காட்சி. இது ரொம்ப அபூர்வமானது. 2 கைகள் மற்றும் மார்பு சங்கிலி கொடுத்துருக்காங்க. இந்த மார்பு சங்கிலி நெஞ்சில் காணப்படுது. இந்த ஒரு புறத்தில் உள்ள 6 கரங்களும் உடைஞ்சு போன நிலையில் இருக்குது. 6 பக்கம் இதை 6 முகமும் இதில் தெளிவாக காமிச்சிருக்கிறாங்க. ஆட்டமல்ல உடைச்சி கொண்டு போனது வரலாற்றுமே தெரிஞ்சு அந்த வெளில போயிட அந்த மாதிரி சபைனா மூத்த தேவி. ஆமாம், அடப்பா சிவன் கோயில். ஆட்டி ஊற்றணும். சபை தாய் சேஷ்டா தேவின்னு சொல்லுவாங்க. இவங்க வந்து வளமையினுடைய தெய்வமாக வணங்கப்படுறாங்க. இவங்க வந்து இன்னும் சுகாதாரத்துக்கான தெய்வமாகவும் வணங்கப்படுறாங்க. இவங்களுக்கு வந்து கலைமகளுக்கு கங்கை கொண்ட சோழபுரத்தில் கொடை காமிச்சிருப்பாங்க. அதே மாதிரி இவங்களுக்கும் இங்கே கொடை காமிச்சிருக்கிறது ஒரு சிறப்பு. இவங்க உயர்ந்த இடத்துல இங்கே வழிபாட்டில் இருந்தாங்கன்னு காட்டுது. அதே மாதிரி மாந்தன் மாந்தி இருபுறங்களும் அமர்ந்திருக்கிறாங்க. அங்கே வந்து காக்கை சின்னத்தை வந்து வச்சுருக்கிறாங்க. 2 புறங்களிலும் சாமரம். இந்த சாமரம் வந்து 2 புறங்களிலும் காட்டப்பட்டிருக்கு. தாமரை மொட்டு வைத்திருக்கிறாங்க. தெரியுது. இது நடுகள் அளவுக்கு எஃபெக்ட் கொடுத்துருக்காங்க. இல்லை முழுமையாக இல்லை. கையில் கமண்டலம், அந்த பக்கம் கொடை, உடையை காமிச்சிருக்காங்க. 2 புறத்தில் நின்ற நிலையில் காணப்படுது. இது சிவன் கோயில், அதற்கான அடையாளம் கிடைச்சிருந்தாலும் இந்த சிற்பம் இங்கே கிடைக்கிறதுனால வேற எங்கோ இங்கே பெருமாள் கோயில் இருந்திருக்கணும். அது காலத்தில் மூத்த பெருமாள் கோயில் இங்கே இருந்திருக்கணும். அதனுடைய எச்சமாக இது இருக்குது. இந்த இடத்துல காணப்படக்கூடிய இந்த வாமன சிற்பம் சேஷிக்கு கொடுத்தாலுமே எடுக்கும்போது உடஞ்சி போயிருந்தோம். இல்லை இதெல்லாம் எடுக்கக்கூடாது சார். அப்படிலாம் எடுக்கக்கூடாது சார். வாய்ப்பு இருந்துச்சுன்னா நீங்கள் வழிபடுங்க. காலத்தில் மூத்தது அந்த கொண்டு வர நீ இது பண்ணுங்க. தண்ணி எல்லாமே போதும். அதை எடுங்க, அந்த துணி எடுங்க, துணி எடுங்க. சிலப்பதிகார காலத்தில் இருந்து தான் இது நமக்கு வழக்கத்துக்கு வந்திருக்கு. அந்த 8, 9ஆம் நூற்றாண்டில் இந்த புதுக்கோட்டை பகுதியில் ஏகப்பட்ட பழங்காலம் இதே இதில் உள்ள ஐயனார்கள் நிறைய ஊர்களில் இருக்காங்க. ஒரு 1000 வருஷத்துக்கு முற்பட்ட ஐயனார், சோழர் காலத்து கலைப்பாணியில் அமைந்த ஐயனார். இவங்க வந்து ஜடாபாரத்தோடு நிற்கிறாரு. அதாவது இந்த வலது காதில் மகர குண்டலம், இடது காதில் ஓலை குண்டலம். இது சரப்பளி பதக்கம் எல்லாம் கழுத்தில் அணிஞ்சிருக்காரு. பூநூல், தடித்த பூநூல் வந்து சோழர் காலம் பல்லவர் காலத்தில் அந்த பூநூல் இருக்கும். தோளில் வளையம் இருக்குது, தோல் வளையம் இருக்குது. கையில் இது தாமரை மொட்டு இருக்குது. அதாவது வலது காலை தொங்க விட்டு இடது காலை
குத்துக்கால் வச்சு ஐயனார் இந்த வலது கையை வந்து வலது கையை முழங்கால் மேலே இடது முழங்கால் மேலே வச்சுக்கிட்டு இருக்காரு, யோக நிலையில் இருக்கார். அவருடைய கோட்பாடுன்னு சொல்கிறாரு. அவருக்கு பிற்பாடு 22 வந்து கொஞ்ச காலம் சங்க காலம் வரைக்கும் இந்த மதம் சிற கழுவில் ஏற்றிட்டு இவங்களை விரட்டிட்டு இதனால அதோடு இந்த மதம் அவ்வளோதான். இருக்கும் ஆடை இருக்கும், இவங்க ஆடை இல்லாமல் இருக்கும். குளத்தூர் வட்டம் செனையக்குடி கிராமத்தில் இந்த சமண சிற்பம் அக்னி ஆற்றங்கரையில் சமணம் மிக செழுமையாக தலைச்சோங்கி இருக்குது. அருகாமையில் இருக்கக்கூடிய மோசக்குடி, வீரக்குடி, இப்படி வரிசையாக பார்த்தீங்கன்னா நிறைய சமண சிற்பங்கள் அடையாளப்படுத்தப்பட்டிருக்கு. அந்த விதத்தில் இந்த செனையக்குடியிலையும் இந்த சிற்பம் தலையில்லாத சமண சிற்பம் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது ஒரு முக்கியத்துவம் வாய்ந்தது. சமண சிற்பம் வந்து தியான கோலத்தில் காணப்படுகிறது. இதனுடைய வேறு எந்த உருவங்களோ வேறு எந்த அமைப்புகளோ இதில் காணப்படலை. முழுக்க தனி சிற்பமாக இருந்திருக்கு. இந்த சமண சிற்பம் இன்னார் என்று சொல்ல முடியாத அளவில் இது காணப்படுது. ஆனால் இந்த மேலாடை எதுவும் காட்டப்படாதனால இது நிச்சயமாக ஒரு தீர்த்தங்கரர் சிற்பம் அப்படின்னு நம்ம உறுதியாக சொல்ல முடியும். சமண சமயத்தினுடைய தீர்த்தங்கரர் சிற்பம் இங்கே கிடச்சிட ஒரே நேரத்தில் வைணவம், சைவம், சமணம் இப்படி ஒரே ஊரில் ஒரே நேரத்தில் இந்த எல்லாத்தையும் அடையாளப்படுத்துவதற்கு இந்த ஊர் மக்கள் மிகுந்த ஒத்துழைப்பு கொடுத்து இந்த பகுதியில் இருக்கக்கூடிய இந்த தொன்மையும் வரலாற்றையும் உலகுக்கு சொல்கிறதுக்கு ஒரு நல்வாய்ப்பு ஏற்படுத்தி வந்திருக்கிறாங்க. இதை பொறுத்த வரைக்கும் புதுக்கோட்டையில் காணப்படக்கூடிய மிக முக்கியமான வரலாற்று சமண சிற்பங்களில் இதுவும் ஒன்றா இருக்குது. இந்த விஷ்ணு சிற்பம் நின்ற நிலையில் ஒரு சிற்பம் இரு புறங்களிலும் சங்கு சக்கரத்தோடு நின்ற நிலையில் காட்சி தர்றது. மேலே அந்த கிரீட பகுதி இடிஞ்சிருக்கு, நின்ற நிலையில் காணப்படுறாரு. இந்த அற்புதமான சிற்பம் இந்த வனப்பகுதியில் காணப்படுது. இது மக்களுக்கு என்ன தெய்வம் என்று தெரியாத நிலையில் இது வந்து பெருமாள் என்பதை உறுதிப்படுத்தியிருக்கிறோம். எனவே மக்கள் வந்து ஒற்றுமையோடு அனைத்து மதங்களையும் போற்றி வளர்க்கக்கூடிய ஒரு இடமாக இந்த செனைக்குடி இருந்திருக்கு அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது.